ஒரு சின்ன கிராமத்துல சாவித்திரின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ரொம்ப வயசானவங்க, கை கால் உழைக்க தெம்பில்ல. இருந்தாலும் தன்னோட 30 வயசு சோம்பேறி மகன் திவாகருக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் விறகுகளை தலையில வச்சுக்கிட்டு கையில கொம்போட வீட்டுக்கு போயிட்டு இருந்த சாவித்திரி அதே ஊருக்காரன் ரங்கனை வழியில பார்த்தாங்க. அவன் பரிதாபத்தோட, ஐயோ பாட்டி, இந்த வயசுலயும் இவ்வளோ கஷ்டப்படணுமா? பையன் திவாகர் தான் இருக்கான்ல, அவனை திட்டி ஒரு வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே. இப்படி சொல்லி சாவித்ரி அம்மா கிட்ட இருந்த விறகுகளை எடுத்து தான் தலை மேல வச்சுக்கிட்டான். 2 பேருமே சாவித்ரியோட வீட்டுக்கு போனாங்க. திவாகரை பத்தி தெரிஞ்சு கூட அவனை வேலை செய்ய சொல்லுன்னு எப்படி சொல்றப்பா? இவ்வளோ வயசாயோ நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால தான் திவாகர் இன்னும் சோம்பேறி ஆயிட்டு இருக்கான். நீ சொல்றது உண்மைதான் ரங்கா. ஒரு வகையில திவாகர் சோம்பேறி ஆகிறதுக்கு நான் தான் காரணம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தான்னு செல்லம் கொடுத்துட்டேன். நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குன்னு சொல்லியே வளர்த்துட்டேன். அவனும் அப்படியே வளர்ந்துட்டான். இப்படி சோம்பேறியா இருக்கிற திவாகர் மாறணும். அப்படி அவன் திருந்தி நீங்க நினைக்கிற மாதிரி வேலைலாம் பண்ணணும்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அவனை கட்டிக்கிற பொண்ணு கண்டிப்பா அவனை மாத்திடுவா. அந்த ஆசையில தான் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற ரங்கா. ஆனா அவன் கிட்ட இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து யாருமே வரதில்லை. பையனை பார்க்க போறோன்னு ஊர் எல்லை வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வராம திவாகரை பத்தி தெரிஞ்ச உடனே ஊருக்குள்ள வராம அப்படியே திரும்பி போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறா பாட்டி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன பொண்ணு கொஞ்சம் ஏழை, வரதட்சணெல்லாம் கொடுக்க முடியாது. வரதட்சணை மேலெல்லாம் எனக்கு பெரிய ஆசை இல்லப்பா. போய் சேரத்துக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு தான் ஆசை. அவங்க கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு உனக்கு. சரி பாட்டி, அவங்க கிட்ட பேசிட்டு நான் என்னன்றத சொல்றேன். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு சாவித்திரி வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க திண்ணையில படுத்துட்டு இருந்த திவாகரை பார்த்தாங்க. அவனை பாரு ரங்கா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அக்கறை இல்லாம எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு. சோம்பேறித்தனத்தை ராஜயோகம்னு நினைச்சிட்டு இருக்கான். 30 வயசு ஆனாலும் அம்மாக்கு கொஞ்சம் கூட உதவியா இல்லாம வேலைக்கு நல்லா சாப்பிடுறான். இவனை என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியவே இல்லை. ஆம்பளை பையனா பிறந்தா வேலை செய்யணும், அதுதான் புருஷ லட்சணம்ன்றது எப்போ இவன் புரிஞ்சுப்பானோ. இப்படி சொல்லிட்டு தான் தலையில இருந்த விறகு எல்லாத்தையும் எடுத்து அங்க இருந்த விறகு அடுப்பு கிட்ட வச்சான். ரங்கா, பொண்ணு வீட்டுக்கிட்ட பேசுறதுக்கு மறந்துடாத. உன்னோட நல்ல வார்த்தைக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சரி சரி பாட்டி, அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்த திவாகருக்கு கொஞ்சம் கூட வேலை செய்யணுன்ற எண்ணமே இல்லை. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருந்தது. கல்யாண சம்பந்தம் பார்க்கறேன்னு சொன்ன ரங்க மறுபடியும் சாவித்திரியை பார்க்க வரவே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கல்யாண தரகரை வீட்டுக்கு வர வச்சாங்க. ஐயா தரகரே, இவனோட சோம்பேறித்தனம் அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் யாரும் பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டேங்கிறாங்க. என் கடைசி காலத்துல நான் போயிட்டா என் பையன் தனியாள் ஆயிடுவான். கல்யாணம் பண்ணி வச்சா மருமக வந்து பார்த்துப்பால்ல. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் என்னம்மா பண்றது? உங்களுக்கே தெரியும், பொண்ணு கொடுக்கறவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பெருசா சொத்து ஒன்றும் இல்லை. ஆனா நல்ல வேலை ஏதாவது இருந்தாலாவது நம்மளோட பொண்ணை நல்லா பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையில கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா உங்க பையனுக்கு என்ன சொல்றது தரகரே? எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேட்கல. அவன் வெளியில போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. எங்க கிட்ட இருக்கிற நிலத்துல வேலை பார்த்தாலே போதும். ஆனா அவன் என்னடானா சோம்பேறித்தனத்தால எங்கேயும் போகாம இப்படியே இருக்கான். என்ன பண்றது? அம்மா சாவித்திரி அம்மா, என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க பையனோட சோம்பேறித்தனம் ஒழிஞ்சாதான் நல்லது. அப்பதான் ஒரு சில நல்ல உறவுகளும் கிடைக்கும். இல்லைன்னா இப்படியேதான் இருக்கணும். யாரோ கல்யாணத்துக்கு முன் வர மாட்டாங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாண சம்பந்தம் பண்ணி அந்த பாவத்தை நான் சேர்த்துக்க விரும்பல. இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டாரு தரகர். சாவித்திரி வருத்தத்தோட கண் கலங்கினாங்க. திவாகர் தூங்கி எழுந்து வந்தான். கண் கலங்கி நிக்கிற தன்னோட அம்மாவை பார்த்தான். ஆனா அவங்கள சமாதானம் படுத்துறதுக்கு எதுவும் பண்ணல. அதுக்கு பதிலா, ஒரே சோம்பலா இருக்கு, உன் கையால ஒரு நல்ல டீ போட்டு கூட.
தரேன்பா, ஏன் தர மாட்டேன்? உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு அவரு சந்தோஷமா போய் சேர்ந்துட்டாரு. நீ உன் சோம்பேறித்தனத்தால என்னை இப்படி போட்டு பாடா படுத்துற. இப்படி அம்மா சொன்னதை கேட்டு அதுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நின்னுட்டு இருந்தான். அவங்க சொன்னதை கண்டுக்காம, அம்மா டீ குடுமா. தரேன்பா, நீ போய் மாட்டுப்பாலை கறந்து எடுத்துட்டு வா. நானா பால் கறந்துட்டு வரணுமா? என்னம்மா சொல்ற? மாடு உதைக்கும்மா, நான் போக மாட்டேன். சரிப்பா, பால் கறக்க முடியலன்னா மாட்டுக்கிட்ட போக வேண்டாம். நல்ல அம்மா. சரிப்பா, கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு அங்க இருக்கிற அண்டாவல நிரப்பி வைப்பா. ஐயோ அம்மா, தண்ணி இழுத்தா கையெல்லாம் வலிக்கும், என்னால முடியாதுமா. சரிப்பா, தண்ணி இறைச்சா கை வலிக்கும். தோட்டத்துல இருக்கிற பூவையாவது பறிச்சுட்டு வந்து குடுக்குறியாப்பா? ஐயோ, அங்க பாம்பு இருக்குமா, நான் பூ பறிக்க மாட்டேன். ஆனா நீ என்னம்மா இன்னைக்கு என்ன ஏதாவது ஒரு வேலை இப்படி வாங்கிட்டு இருந்தா எப்படிப்பா? உன்னோட சோம்பேறித்தனம் தெரிஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டேங்கிறாங்க. சரி, எனக்கு சுட சுட டீ குடுமா. இப்படி சொன்னதுமே சாவித்திரிக்கு கோபம் வந்தது. மகனை கோபமா பார்த்து, ஐயையோ, சுட சுட டீயா? எனக்கு கையெல்லாம் சுட்டுடும்பா. உனக்கு டீ வேணும்னா நீயே போட்டுக்கோ. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அம்மா. திவாகர் ஷாக் அடிச்சவன் மாதிரி உறைஞ்சி போய் நின்னான். கொஞ்ச நாள்லயே ரங்கம் பார்த்த காவேரியோட திவாகருக்கு கல்யாணம் ஆச்சு. காவேரியோட விருப்பப்படி வரதட்சணையா திவாகருக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாங்க. இத பார்த்து திவாகரோட அம்மா சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. காவேரி கொடுத்தனம் பண்ண வந்தா. திவாகருக்கும் காவேரிய ரொம்ப பிடிச்சது. காவேரி, நீ ரொம்ப அழகா சிரிக்கிற. உன் சிரிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களையும் எனக்கு பிடிக்கணும்ல? அப்படியா? நான் உனக்கு பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லு, பண்றேன். அது ஆனா கம கமன்னு ருசியா சாப்பாடு பண்ணி போடணும். சரிங்க, நான் உங்களுக்கு ருசியா சமைச்சு போடுறேன். ஆனா நீங்க ரிக்ஷாவை எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வரணும். இப்படி சொல்லி திவாகரை மெதுவா மாத்த முயற்சி பண்ணான். திவாகரும் காவேரி சொன்னதை யோசிச்சு பார்த்தான். முதல் நாள் காவேரி சொன்னபடி ரிக்ஷாவை மிதிக்காம நடந்துகிட்டே ஊரெல்லாம் சுத்தி வந்தான். இதை பார்த்து சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. காவேரி சொன்னதை முடியாதுன்னு சொல்ல முடியாம திவாகர் கொஞ்சம் கொஞ்சமா ரிக்ஷாவை ஓட்ட ஆரம்பிச்சான். அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து ரிக்ஷாலேயே படுத்து தூங்கினான். நாய்வால் பின்னாடி எவ்வளவு பெரிய கல்லை கட்டினாலும் அது நிமிரவே நிமிராது. நாயை கூட்டிட்டு போய் நடு கடல்ல விட்டாலும் அது நக்கி தான் குடிக்கும்ன்ற விஷயத்த காவேரி கொஞ்ச நாள்லயே சாவித்திரி அம்மா இறந்துட்டாங்க. திவாகருக்கும் காவேரிக்கும் ஸ்வேதான்னு ஒரு குழந்தை பிறந்தா. ரொம்ப புத்திசாலி பொண்ணு, நல்லா படிச்சா. சோம்பேறித்தனத்தோட ரிக்ஷா ஓட்டாம இருந்த சொத்தையும் வித்துட்டான் திவாகர். இதனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம தான் செஞ்ச தப்புக்கு காவேரி பரிகாரமா அவளே வேலைக்கு போக ஆரம்பிச்சா. இப்படி எவ்வளவு நாள் தான் சோம்பேறியா இருப்பீங்க? இப்படி கேட்டா காவேரி. திவாகர் எதுவுமே பேசல. பொண்ணு வளர்ந்துகிட்டே இருக்கா, பொறுப்பா ஒரு அப்பாவா காசு சேர்க்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? இப்படி சோம்பேறியா இருக்கீங்க? நான் என்ன இப்பவா சோம்பேறியா இருக்கேன் காவேரி? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிதான். எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நானும் எல்லா பொண்ணுங்க மாதிரி என் புருஷனை மாத்திட முடியும்ன்ற நம்பிக்கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரியும் நானும் மோசம் போயிட்டேன்னு. இப்படி ரெண்டு பேரும் பேச பேச பேச்சு முத்தி போய் சண்டையா மாறிடுச்சு. அந்த நேரம் ஸ்கூல்ல இருந்து ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டா. பொண்ணு முன்னாடி சண்டை போட வேணான்னு அமைதியா இருந்தாங்க. காவேரி எவ்வளவு அறிவுரை சொல்லியும் திவாகர் கேட்கவே இல்லை, எந்த வேலையும் செய்யல. காவேரி மட்டுமே விறகுகள்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா. ஒரு நாள் ஸ்வேதாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. திவாகரும் காவேரியும் ஸ்வேதாவை டவுன்ல இருந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. பொண்ணு இப்படி பார்த்து கணவனும் மனைவியும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. டாக்டர் ஸ்வேதாவை செக் பண்ணிட்டு 30,000 தயார் பண்ணிக்கோங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், தலையில பலத்த காயமாயிருக்கு, இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. திவாகரும் காவேரியும் அழுதேனும் என்ன காப்பாத்துப்பா, எனக்கு உன் கூடயும் அம்மா கூடயும் இருக்கணும் போல இருக்கு. இப்படி ஸ்வேதா அழுதுகிட்டே சொன்னதும் திவாகருக்கு துக்கம் தாங்க முடியல. கவலைப்படாதம்மா, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். காவேரி, பொண்ணு பார்த்துக்கோ, நான் போய் எப்படியாவது பணத்தை எடுத்துட்டு வரேன், இப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஊருக்கு வந்து எல்லார்கிட்டையும் பணத்தை கேட்டு பார்த்தான். ஆனா
யாருமே அவனுக்கு உதவி பண்ணவே இல்லை. உனக்கு பணத்தை கொடுத்தா எப்படி திருப்பி கொடுப்பேன்னு கேட்டா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுப்பேன்னு திவாகரால சொல்ல முடியல. கேவலமா பேசுனாங்க ஊருக்காரங்க எல்லாம். தான் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட ராத்திரி பகல்னு பார்க்காம ரிக்ஷா ஓட்டி திவாகர் சம்பாதிச்சான். அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து காவேரி கிட்ட கொடுத்தான். கொஞ்ச நாள்லயே ட்ரீட்மெண்ட் முழுமையடைஞ்சதும் ஸ்வேதா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வந்தா. பொண்ணு பத்திரமா திருப்பி வந்ததை பார்த்து திவாகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சான். இது இவங்க கதை. கமலாபுரம்ன்ற ஊர்ல விவேக்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுலோச்சனான்னு ஒரு மனைவி இருந்தா. விவேக் எப்ப பார்த்தாலும் எந்த வேலைக்கும் போகாம எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே இருந்தான். என்னங்க, கல்யாண நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வேலையும் செய்யாம தினமும் இப்படி பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை எப்படிங்க நடத்துறது? சுலோச்சனா, என் ஜாதகத்துல எழுதியிருக்கு, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொக்க பணம் எனக்கு சொந்தமாகும்னு. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டம்லாம். ஏதாவது ஒரு நாள் அந்த பணம் எனக்கு சொந்தமாக தான் போகுது. அப்போ இந்த ஊரையே நான் விலைக்கு வாங்கிடுவேன். இதோ இததான் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. இப்படி பகல் கனவு காண்றதை நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போங்க. 4 பேரு உன் புருஷன் என்ன வேலை பார்க்கறாருன்னு கேக்குறப்போ பதில் சொல்ல முடியாம நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ரொக்க பணம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என் தேடல் நிக்காது. தேடலா? வீட்ல இருந்து காலடி எடுத்து வெளியில வைக்க மாட்டீங்க. இதுல எங்க போய் நீங்க என்னத்தை தேட போறீங்க? கனவுல. கனவுலையா? ஆமா, கனவுல தான். நான் அந்த ரொக்க பணத்தை தேடி போகணுன்றது எனக்கு எப்பவுமே என் கனவுல தான் வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல எப்பவுமே எனக்கு அந்த ரொக்க பணம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படின்னா உங்க கனவுல எது வரைக்கும் வழி தெரிஞ்சதோ அது வரைக்கும் போய் பார்க்க வேண்டியது தானே? அப்படி பார்த்தா உங்களுக்கு வர கனவு நிஜமா பொய்யான்றதாவது தெரியும்ல? ஆமா ஆமா, நீ சொல்றது கூட உண்மைதான். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே எனக்கு வர கனவை நான் கவனமா பார்த்து நாளை காலையிலேயே நான் பிரயாணத்தை தொடங்குறேன். அப்பாடா, கடைசியில நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. அன்னைக்கு ராத்திரி விவேக் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தூங்க கொஞ்ச நேரத்திலேயே விவேக் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். தூக்கத்துல அவனுக்கு பணத்தை பத்தின கனவு வந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. காலையில எழுந்ததுமே தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டான். இதை பார்த்த சுலோச்சனா ரொம்ப சந்தோஷத்தோட அவன்கிட்ட போய், என்னங்க, ஏதாவது வழி கிடைச்சதா? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா சுலோச்சனா, இத்தனை நாளைக்கு அப்புறமா எனக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. இனியும் நான் நேரத்தை கழிக்காம உடனே அந்த வழியை நோக்கி என் பிரயாணத்தை தொடங்குறேன். இப்படி தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையில எடுத்துட்டு கிளம்பினான். அப்போ சுலோச்சனா மனசுலயே நினைச்சா, இப்போ அவரு என் புருஷன் ஒரு வேலைக்காக வெளியே கிளம்பி போறாரு. பகல் கனவை நிஜமாக்கிறதுக்கும் தன்னோட அதிர்ஷ்டத்தை உண்மையாக்கிறதுக்காகவும் போறாரு. இது நிஜமோ இல்லையோ, இந்த கனவு பழிக்குமோ பழிக்காதோ, இப்பவாவது என் புருஷன் ஒரு வேலைக்காக வெளியில போறாருன்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, இவர் போற இந்த வேலையில எந்த ஒரு தடையும் தடங்களும் வராம பாத்துக்கோப்பா. இப்படி சுலோச்சனா மனசுக்குள்ளேயே அவளோட இஷ்ட தெய்வத்தை வணங்கினாச்சுனா, நான் இப்போ வெறும் கையோட என்கிட்ட இருந்த சில துணிமணிகளை எடுத்துட்டு கிளம்புறேன். ஆனா திரும்ப வரப்போ இந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தனா தான் வருவேன். ஒரு நிமிஷங்க. இப்படி சொல்லி சுலோச்சனா பூஜா அறைக்குள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து விவேக்குக்கு ஆரத்தி சுத்தி பொட்டு வச்சு சுலோச்சனா விவேக்கோட காலில் விழறப்போ சுலோச்சனா கண்லேருந்து ஒரு கண்ணீர் துளி விவேக்கோட காலில் விழுந்ததுமே, சுலோச்சனா எதுக்கு வருத்தப்படுற? உன் கணவன் ஒரு பெரிய வேலைக்கு போறப்போ நீ இப்படி கண் கலங்கிறது நல்லாவா இருக்கு? நீ என்ன சிரிச்சுக்கிட்டே அனுப்பினாதான் அந்த அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே என்ன வழி அனுப்பு சுலோச்சனா. சுலோச்சனாவும் கண்களை தொடச்சிக்கிட்டு, க்ஷேமத்தோட போயிட்டு லாபத்தோட வாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருக்கேன்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. விவேக் தன்னோட மனைவி கிட்டேருந்து விடை பெற்று அவனோட பொருட்களை எடுத்துட்டு கிளம்பினான். இப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போறப்போ, நான் எந்த நொடினாலும் என் கனவுல வந்த அந்த பணம் இருக்கிற வழியை மறந்து போகலாம். அதனால முதல்ல நான் அந்த வழியை
ஒரு காகிதத்தில் வரைஞ்சிக்கிறேன். இப்படி நினச்சி விவேக் போக வேண்டிய வழியை ஒரு காகிதத்தில் வரைஞ்சான். இப்படியே போயிட்டுருக்கிறப்போ அவனுக்கு வழியில் ஒரு பெரிய காடை தாண்ட வேண்டியதாக இருந்தது. என்ன ஒரு காடு, ரொம்ப அமைதியாக ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாமல் இங்கே இருக்கே. இந்த காடை பார்த்தா பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு. திரும்ப வீட்டுக்கே போயிடலாமா? திரும்பி போகிற பேச்சுக்கே இடம் இல்லை. பணத்துக்காக பயணத்தை முன்னாடி தான் தொடரணுமே தவிர பின்னாடி போகக்கூடாது. இப்படி நினச்சி விவேக் தனக்கு தானே தைரியத்தை சொல்லிக்கிட்டு அந்த காடை தாண்டி போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு காட்டில் ஒரு புலி உருமுற சத்தம் கேட்டுது. இது கண்டிப்பாக புலியோட உருமல் தான். இந்த சத்தத்தை கேட்டா அந்த பயங்கரமான மிருகம் கண்டிப்பாக என்ன வேட்டாட தான் வருது. நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும். இப்படி நினச்சி விவேக் தன்னோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிருக்கிறப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புலி விவேக் முன்னாடி வந்து அவனை சாப்பிட்றதுக்காக பயங்கரமாக கத்திக்கிட்டே அவன்கிட்ட நடந்து வந்தது. இன்னைக்கு இந்த உயிர் என்னை விட்டு போக போகுது. ஆனா நான் எங்கேயே இப்படி செத்துட்டா என்னை பத்தி என் மனைவி கிட்ட யார் போய் சொல்லுவா? பாவம், எனக்காக எத்தனை நாள் ஆனாலும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னான். இப்படி விவேக் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தது. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே முட்டிக்கால் போட்டு அந்த புலிய பார்த்து வணங்கினான். ஐயா, புலி ஐயா, நானு முக்கியமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தி கனவு வந்துட்டு இருக்கு. இப்ப நான் அந்த பணத்தை தேடி தான் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன கொன்னு என் வாழ்நாள் கனவை சீரழிச்சிடாத. இப்படி விவேக் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதுக்கு அந்த புலி விவேக் கிட்ட நடந்து வந்து நின்று இப்படி சொல்லுச்சு. சரி, நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு கூட ஒரு ஆசை வந்திருக்கு. நீ சம்பாதிக்க போற எனக்கும் ஒரு பாகம் பங்கு வேணும். அப்படி கொடுக்குறேன்னு சொன்னினா உனக்கு அந்த வழியை நானே காட்டுறேன். அப்படியே உன்னையும் சாகடிக்காம உயிரோட விட்டுடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குறேன். இப்படி வாக்கு கொடுத்தான் விவேக். அப்போ அங்கிருந்து புலி சொன்ன வழியை நோக்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான் விவேக். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பாலைவனம் வந்தது. விவேக்கும் அந்த பாலைவனத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் எதுவுமே கண்ணில் படலையே. இப்படியே நடந்து நடந்து இந்த பாலைவனத்திலேயே சமாதி ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த புலி சொன்னதை நான் ஏன் தான் கேட்டனும்? அந்த பணம் இருக்கிற வழி அதுக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்படி விவேக் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த பாலைவனத்துல பயங்கரமான ஒரு சுழல் வந்தது. அது தன்னோட வழியில இருக்கிற எல்லா பொருட்களையும் விழுங்கிட்டு விவேக் நோக்கி வேகமா வந்துட்டு இருந்தது. அந்த பெரிய மிருகத்துக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த பெரிய சுழல்ல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. இப்படி நினைச்சு விவேக் அந்த சுழல் முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அப்போ அந்த சுழல், நான் இவ்வளோ நேரமா வழியில எந்தெந்த பொருள் எனக்கு எதிர்க்க இருக்கோ அதெல்லாத்தையும் முழுங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னை பார்த்து பயப்படாம நீ நிக்கிற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் நீ? இப்படி கேட்டதுமே விவேக் தன்னோட கதையை மொத்தத்தையும் சொன்னான். உன்னோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பணம் இருக்கிற வழி, ஆனா அந்த பணத்துல ஒரு பங்கை எனக்கும் தரணும். விவேக்கும் அதுக்கு சம்மதிச்சான். இப்படியே அந்த சுழல் பணம் இருக்கிற வழியை காட்டுச்சு. இப்படியே விவேக் அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு கடைசியா போய் சேர்ந்தான். அங்க பார்த்தா ஒரு சின்ன பானை இருந்தது. என்ன இது? பணம்னா இந்த பானையா? இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன்? நான் ஏதோ தங்க மூட்டை இருக்கும்னு நினைச்சேனே. இப்படி நினைச்சு விவேக் ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பானையை எடுத்துக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சான். அப்போ வழியில அவன் அந்த சுழலை பார்த்தான். விவேக், என்னோட பங்கு எனக்கு கொடு. எனக்கு கிடைச்சது பெரிய தங்க மூட்டை கிடையாது, தண்ணியோட இருந்த இந்த சின்ன பானை. எவ்வளோ வருஷமா நான் தண்ணியை குடிச்சதே கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடு, அதுதான் நீ எனக்கு கொடுக்குற பங்கு. இப்படி கேட்டது அந்த சுழல். விவேக்கும் சரின்னு ஒரு தண்ணீர் துளியை அங்கே கொட்டினான். அப்போ அந்த சுழலை சுற்றி பச்சை பசேல்னு செடிகள் முளைச்சு,  அந்த இடமே பசுமையான காடாக மாறிடுச்சு. நன்றி விவேக், உன்னை நம்பி வந்த இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன். நான் ஏதோ தங்க மூட்டை இருக்கும்னு நினைச்சேனே. இப்படி விவேக் ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பானையை எடுத்துக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சான். அப்போ வழியில அவன் அந்த சுழலை பார்த்தான். விவேக், என்னோட பங்கு எனக்கு கொடு.
உன்னுடைய இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு புல்லு கூட என்கிட்ட முளைக்காதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். காஞ்சி கிடந்ததால ஒரு சின்ன பறவை கூட என்கிட்ட வராது. இப்ப உன்னால விலங்குகளும் வருது. அதுங்களோட நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி அங்க ஒரு தேவதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. விவேக்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நடந்து புலிகிட்ட போனான். புலிகிட்ட கூட எனக்கு இந்த பானையை தவிர வேற எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னான். அப்படின்னா அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுத்து என்னோட தாகத்தை தீர்த்து வை. இப்படி கேட்டதுமே விவேக் சரின்னு சொல்லிட்டு அந்த பானையிலேருந்து இருந்த ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்தான். ஒரு சொட்டு தண்ணி புலியோட வாயில பட்டதுமே அந்த புலி ஒரு முனிவரா மாறிடுச்சு. விவேக், உண்டால நான் இன்னைக்கு சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டேன்ப்பா. மறுபடியும் மனுஷ ரூபம் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு கிடைச்சிருக்க இந்த பானை தண்ணி எவ்வளவோ தங்கத்தை விட மதிப்புயர்ந்தது. இப்படி அந்த பானையில இருந்த தண்ணியோட மகத்துவத்தை சொன்னாரு. அப்போ விவேக் சந்தோஷமா அந்த பானை தண்ணியே எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனான். அந்த தண்ணியை வச்சு எவ்வளவோ பேர் பிரச்சனையை தீர்த்து சந்தோஷமா வாழ்ந்து